10ஆம் வகுப்பு அல்லது அதற்கு மேல் படித்தவரா? உங்கள் எதிர்காலத்தை பற்றிய கவலை இனி இல்லை. படித்து முடித்த உடனேயே கை நிறைய சம்பாதிக்கலாம். மகாத்மா காந்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி. 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமும் திறமையும் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு பிராக்டிகல் பேஸ்ட் முறையில் பாடங்கள் நடத்தப்படுகிறது. கோர்சஸ் ஆஃபர் 2 வருட டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் சயின்சஸ், 3 வருட B.Voc இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட். மேலும் 1 வருட படிப்புகளான டிப்ளமா இன் ஃபுட் ப்ரொடக்ஷன், டிப்ளமா இன் ஃபுட் அண்ட் பெவரேஜ் சர்வீஸ் போன்ற படிப்புகள் கற்றுக் கொடுத்து உடனடி வேலைக்கு உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது. புதுவை மற்றும் அனைத்து மாநிலங்களில் உள்ள முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களில் நேரடி செய்முறை பயிற்சி. எங்களிடம் கேட்டரிங் கோர்ஸ் முடிக்கும் மாணவர்களுக்கு நட்சத்திர ஹோட்டல்கள், உள்நாடு, வெளிநாடு மற்றும் கப்பல்களில் 100% வேலை வாய்ப்பிற்கு உத்தரவாதம். படிக்கும் போதே சம்பளத்துடன் கூடிய பகுதி நேர வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படும். கோர்ஸில் சேரும் அனைவருக்கும் 2 செட் யூனிஃபார்ம், கோட் மற்றும் ஐடி கார்டு முற்றிலும் இலவசம். இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. கோர்ஸில் சேரும் அனைவருக்கும் டிப்ளமா இன் கம்ப்யூட்டர், ஸ்போக்கன் இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தி இலவசமாக கற்றுத்தரப்படும். தரமான கல்வி, மிக குறைந்த கட்டணம். மகாத்மா காந்தி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி. மாணவர்களின் வசதிக்காக புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகில் மற்றும் வில்லியனூர் தேருக்கு மிக அருகில் என 2 இடங்களில் செயல்பட்டு வருகிறது. செல் 9600220214 மற்றும் 7200014556. மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு சிறப்பு திரைப்பட திரையிடல் ரவுண்ட் டேபிள் 167 மற்றும் சத்யா சிறப்பு பள்ளி இணைந்து ஏற்பாடு. GLMF பாண்டிச்சேரி ஹெரிட்டேஜ் ரவுண்ட் டேபிள் 167 மற்றும் சத்யா சிறப்பு பள்ளி இணைந்து புதுச்சேரி ப்ரௌடன்ஸ் மாலில் உள்ள PVR சினிமாவில் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான சிறப்பு திரைப்பட திரையிடல் மற்றும் கொண்டாட்ட நிகழ்ச்சியை வியாழக்கிழமை நடத்தினர். மாணவர்களின் திறமைகளை ஊக்குவிக்கும் வகையிலும் அவர்களுக்கு மகிழ்ச்சியான சூழலை ஏற்படுத்தும் நோக்கிலும் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் 150க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளி மாணவர்கள் மற்றும் பள்ளி ஊழியர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் தொடக்கமாக மாணவர்களுக்கு 30 நிமிடங்கள் கொண்ட தலைமை பண்பு மற்றும் ஆளுமை திறன் மேம்பாடு அமர்வு நடைபெற்றது. இந்த அமர்வு மாணவர்களுக்கு உற்சாகத்தையும் தன்னம்பிக்கையையும் அளித்தது. இதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்காக ஹீமேன் அண்ட் த மாஸ்டர்ஸ் ஆஃப் த யூனிவர்ஸ் திரைப்படம் சிறப்பாக திரையிடப்பட்டது. மாணவர்கள் திரைப்படத்தை ஆர்வத்துடனும் மகிழ்ச்சியுடனும் கண்டு ரசித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து மாணவர்கள் மற்றும் ஊழியர்களுக்கும் சிற்றுண்டிகள் மற்றும் பானங்கள் வழங்கப்பட்டு உபசரிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு நிதி உதவி வழங்கிய ரவுண்ட் டேபிள் அமைப்பின் ட்ரஸ்டுகள் திலீப் மற்றும் வெங்கட் ஆகியோருக்கு அமைப்பின் சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பாண்டிச்சேரி ஹெரிட்டேஜ் ரவுண்ட் டேபிள் 167 அமைப்பின் தலைவர் மோதிக்குமார், செய்தி தொடர்பாளர் கெவின் மற்றும் பொருளாளர் ஜெயந்த் ஆர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட 60 வயது பூர்த்தியடைந்த அங்கன்வாடி மையங்களில் பதிவு செய்த முதியவர்களுக்கு புதுச்சேரி அரசு மூலம் பெட்ஷீட் மற்றும் காலணிகள் வழங்கும் நிகழ்வு உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து அங்கன்வாடி மையங்களிலும் இன்று நடைபெற்றது. இந்நிகழ்வில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழக தலைவருமான திரு G. நேரு என்ற குப்புசாமி MLA அவர்கள் கலந்து கொண்டு 60 வயது பூர்த்தியடைந்த முதியவர்களுக்கு பெட்ஷீட் மற்றும் காலணிகளை வழங்கினார். மேலும் இந்நிகழ்வில் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அந்தந்த அங்கன்வாடி மைய ஆசிரியர்களும் உதவியாளர்களும் மற்றும் நேயம் மக்கள் கழக பிரமுகர்களும் பொதுமக்களும் பலர் கலந்து கொண்டனர்.
ஜூன் மாதம் 10ஆம் தேதி புதன்கிழமை பிற்பகல் 1 மணி முதல் மாலை 5 மணி வரை ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி போர்டு மற்றும் மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் இணைந்து நடத்திய முன்னணி பணியாளர்களுக்கான இலவச மருத்துவ முகாம் புதுச்சேரி லாஸ்பேட்டை சமுதாய நலக் கூடத்தில் நடைபெற்றது. முன்னணி பணியாளர்கள் 200 பேர் இந்த மருத்துவ முகாமில் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்களாக மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் லியோன் மற்றும் துணை ஆளுநர் ரொட்டேரியன் அருண் தீபாஞ்சான் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த இலவச மருத்துவ முகாம் நிகழ்ச்சியை ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி போர்டின் தலைவர் சையத், செயலாளர் முரளி மற்றும் பொருளாளர் கார்த்திகேயன் ஆகியோருடன் சங்க உறுப்பினர்களும் இணைந்து நடத்தினர். வைத்தி கன்னியம்மாள் அறக்கட்டளை சார்பில் 2 பெரும் விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி வைத்தி கன்னியம்மாள் அறக்கட்டளை சார்பில் 19ஆம் ஆண்டு அறக்கட்டளை தொடக்க விழா மற்றும் அன்னை தந்தையர் தின விழா ஆகிய முப்பெரும் விழா கொண்டாடப்பட்டது. லாஸ்பேட்டை ஏர்போர்ட் பின்புறம் பழங்குடியினர் காலனி அருகே நடைபெற்ற இவ்விழாவில் அன்னை மேரி வரவேற்றார். குருமன்ஸ் பழங்குடியினர் நலசங்க தலைவர் கோவிந்தராஜ் முன்னிலை வகித்தார். புதுச்சேரி மாநில பழங்குடி மக்கள் கூட்டமைப்பு தலைவர் ராம்குமார் நோக்க உரையாற்றினார். அறக்கட்டளை தலைவர் வைத்தி கஸ்தூரி தலைமை தாங்கி நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். முன்னாள் இராணுவ வீரர் ராதா ஆளவந்தார், பாரதிதாசன் அறக்கட்டளை தலைவர் கோ பாரதி ஆகியோர் சிறப்புரையாற்றி பரிசுகள் வழங்கினர். உதவி பொறியாளர் கௌசல்யா பிரேம்ராஜ் வாழ்த்துரை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கோலப்போட்டிகள் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. மேலும் இவ்விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் காலை உணவு வழங்கப்பட்டது. முடிவில் சமூக சேவகர் சுசீலா நாராயணன் நன்றி கூறினார். புதுச்சேரி பாத்திர வியாபாரிகள் சங்க புதிய தலைவராக டிகே குரூப்ஸ் நிர்வாக தலைவர் குமரகுரு இன்று பதவியேற்றுக் கொண்டார். புதுச்சேரி பாத்திர வியாபாரிகள் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் மற்றும் புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு பதவியேற்பு விழா இன்று புதுச்சேரி நாடார் உறவினர் முறை சங்க வளாகத்தில் நடைபெற்றது. பொதுக்குழு கூட்டத்தில் சங்கத்தின் முன்னேற்றம் குறித்து பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. மேலும் புதுச்சேரி பாத்திர வியாபாரிகள் சங்கத்தின் தலைவராக டிகே குரூப்ஸ் நிர்வாக தலைவர் குமரகுரு தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் இன்று பதவியேற்றுக் கொண்டார். மேலும் அவருடன் செயலாளராக பரந்தாமன், பொருளாளராக சொக்கலிங்கம் மற்றும் துணை தலைவராக முகமது ஆரிப் என்கின்ற நாசர் உள்ளிட்ட நிர்வாகிகள் பதவியேற்றுக் கொண்டனர். புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட டிகே குரூப்ஸ் நிர்வாக தலைவர் குமரகுரு உள்ளிட்ட மற்ற நிர்வாகிகளுக்கு புதுச்சேரி பாத்திர வியாபாரிகள் சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பொதுக்குழு கூட்டத்திற்கு வழக்கறிஞர் கோவிந்தராஜ் மற்றும் ஆடிட்டர் ராஜாராம் முன்னிலை வகித்தனர். முன்னாள் புதுச்சேரி பாத்திர வியாபாரிகள் சங்க தலைவர் அன்சாரி தலைமை தாங்கினார். கலை மாமணி பாவலர் திருஞானம் வரவேற்புரை வழங்கினார். இவ்விழாவில் புதுச்சேரி பாத்திர வியாபாரிகள் சங்க நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் பேசிய புதுச்சேரி பாத்திர வியாபாரிகள் சங்க தலைவர் குமரகுரு சங்கத்தின் அனைத்து முன்னேற்றத்திற்கும் சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் என அனைவரின் முன்னேற்றத்திற்காக பாடுபடுவதோடு சங்க வளர்ச்சிக்கு உழைக்க காத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்.
காயுது, வேர்வையிலே உடல் நோவுது. கேள்வி ஏதும் கேட்காம ஏசி வாங்கி போடு. தனம் சேல் சென்டர் இருக்கு, கவலை உனக்கு எதுக்கு? மல்டி பிராண்ட் எல்லாம் சூப்பரான கெட்டப்பு, ஈஸியான EMI, நமக்கு விலையும் ரொம்ப குறைவா இருக்கு. கூலர், ஃப்ரிட்ஜ், வாஷர் எல்லாம் வேற லெவல் கோஸ் பம்பு. தனம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. நம்ம எந்த படிப்பு படிக்கிறோங்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி படிச்சு முடிச்ச உடனே வேலை கிடைக்கிறதும் ரொம்ப முக்கியம். பல்லாயிரக்கணக்கான வேலை வாய்ப்பு கொட்டி கிடக்கும் துறைதான் பாராமெடிக்கல் துறை. 10வது அல்லது 12வது தேறிய அல்லது தவறிய மாணவர்கள் தங்கள் வாழ்வில் முன்னேற வழிவகை செய்கிறது உங்கள் அன்னை அரவிந்தர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் லைஃப் சயின்ஸ் அண்ட் கேட்டரிங். அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டு சிறப்பான பயிற்சி அளிக்கப்படுகிறது. ஒவ்வொரு மாணவர் மீதும் தனி கவனம். ஆண்டு கட்டணம் வெறும் ரூபாய் 12,500 மட்டுமே. இத்துடன் லேப் கோட், ரெக்கார்ட் நோட், யூனிஃபார்ம், ஐடி கார்டு, பேசிக் கம்ப்யூட்டர் கோர்ஸ், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸ் அண்ட் ஸ்போக்கன் இங்கிலீஷ் முற்றிலும் இலவசம். கோர்சஸ் ஆஃபர்ட் 1 அல்லது 2 வருட டிப்ளமா அண்ட் BSc இன் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி, டயாலிசிஸ் டெக்னாலஜி, கார்டியாக் கேர் டெக்னாலஜி, ஆப்டோமெட்ரி மற்றும் பேஷண்ட் கேர் அசிஸ்டன்ஸ். ஸ்மார்ட் கிளாஸ் வசதி, முன்னணி மருத்துவமனை மற்றும் ஹோட்டல்களில் செய்முறை பயிற்சி. இந்த துறையில் சாதனை புரிந்த வல்லுநர்களை கொண்டு சிறப்பு வகுப்புகளும் நடத்தப்படுகிறது. ஆண்டு கட்டணம் வெறும் ரூபாய் 12,500 மட்டுமே. புதுவையிலேயே மிக குறைந்த கட்டணம். தவணை முறை வசதியும் உண்டு. மேலும் 1, 2 மற்றும் 3 வருட கேட்டரிங் கோர்ஸில் சேர்ந்து உள்நாடு மற்றும் வெளிநாடு ஹோட்டல்கள், கப்பல்களில் 100% வேலை வாய்ப்பு பெறுங்கள். அன்னை அரவிந்தர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் லைஃப் சயின்ஸ் அண்ட் கேட்டரிங், நம்பர் 270 லெனின் ஸ்ட்ரீட், நியர் நெல்லித்தோப் சிக்னல், குயவர்பாளையம், புதுச்சேரி. Our branch நம்பர் 3, சுரேஷ் நகர், வண்டிப்பாளையம் ரோடு, நியர் ரங்ரூப் திருமண நிலையம், திருப்பாப்புலியூர், கடலூர். பிரதமர் மோடியின் 12 ஆண்டு ஆட்சி சாதனையை முன்னிட்டு முதலியார்பேட்டையில் சிறப்பு வழிபாடு மற்றும் அன்னதானம். பிரதமர் நரேந்திர மோடி 12 ஆண்டுகள் வெற்றிகரமாக ஆட்சி புரிந்ததையும் 4399 நாட்கள் இந்தியாவின் பிரதமராக பதவி வகித்த பெருமையையும் கொண்டாடும் வகையில் புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதி பாஜக சார்பில் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. பாஜக மாநில துணைத் தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பாஸ்கர் தலைமையில் ஸ்ரீ வன்னிய பெருமாள் கோயிலில் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு மற்றும் பாஜக கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வில்லியனூர் தொகுதியில் வளர்ச்சிப் பணிகள் குறித்து அரசு அதிகாரிகளுடன் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தீவிர ஆலோசனை. வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் அரசு சார்பில் நடைபெற்று வரும் பணிகள் மற்றும் மேற்கொள்ள வேண்டிய புதிய பணிகள் குறித்து சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நேற்று நடைபெற்றது. இதில் மின்துறை, நெடுஞ்சாலைத்துறை, பொதுப்பணித்துறை, முனிசிபாலிட்டி,
நீர்ப்பாசனம் உள்ளிட்ட பல்வேறு அரசு அதிகாரிகளுடன் தொகுதி மேம்பாட்டு பணிகள் குறித்து தொடர்ந்து ஆலோசனை கூட்டம் நடத்தினர். இதில் செயற்பொறியாளர் சீனிவாசன், உதவி பொறியாளர்கள் ஜலால், அன்சாரி விஜயன், மதிவாணன் மற்றும் இளநிலை பொறியாளர்கள் முருகன், தினேஷ், ஸ்ரீராம், மதிவாணன், ஜெகன், ஹரிராம் உள்ளிட்ட பல்வேறு அரசு துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினர். இதில் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கொம்பாக்கம், பாப்பாஞ்சாவடி, அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் முதல் கட்டமாக தொகுதியில் உள்ள வளர்ச்சி பணிகள், செயல்படுத்த வேண்டிய பணிகள் எவ்வாறு நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பது குறித்து தீவிர ஆலோசனை மேற்கொண்டனர். மேலும் புதிய குடியிருப்பு பகுதிகளுக்கு தேவையான மின் மாற்றிகள் அமைத்தல், புதிய நகர்களில் தெருமின் விளக்குகள் அமைத்தல், உயர் மின்னழுத்த பாதைகளில் ஏற்படும் பழுதுகளை உடனடியாக கண்டறியக்கூடிய வகையில் மின்பாதைகளை மாற்றி அமைக்கும் நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ளுமாறு, தொடர்ந்து தொகுதியில் உள்ள சாலை பணிகள், கழிவுநீர் வாய்க்கால் உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை பிரச்சினைகளையும் விரைந்து முடிக்குமாறு, தற்போது பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அனைத்து வாய்க்கால்களையும் தூர்வாரி பொதுமக்கள் சிரமமின்றி வாழ வழிவகை செய்ய வேண்டும் என்றும் அதிகாரிகளிடம் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் எம்எல்ஏ கேட்டுக்கொண்டார். மேலும் இந்நிகழ்ச்சியில் கொம்பாக்கம் மற்றும் பாப்பாஞ்சாவடி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியை சார்ந்த ஊர் முக்கியஸ்தர்கள் பலர் கலந்து கொண்டு தாங்கள் பகுதியில் உள்ள நிறை குறைகளை சட்டமன்ற உறுப்பினரிடம் தெரிவித்து அதன் அடிப்படையில் ஒவ்வொரு பணிகளாக விரைந்து முடிக்கப்படும் என்று தெரிவித்தனர். ஊசூடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ராமநாதபுரம் பேட்டு மற்றும் அதனை சார்ந்த பகுதி மக்களின் குடிநீர் பற்றாக்குறையை போக்க ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜை விழா சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் ஊசூடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ராமநாதபுரம் பேட்டில் தற்போது நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க சமுதாய கூடம் வளாகத்தில் பொதுப்பணித்துறை மூலம் புதிய ஆழ்துளை கிணறு அமைத்தல் மற்றும் அதனை சார்ந்த பணிகள் ரூபாய் 12,50,000 திட்ட மதிப்பீட்டில் ஊசூடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் பூமி பூஜை செய்து பணிகள் துவங்கி வைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் சுந்தரி, கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் சிவநாதம், இளநிலை பொறியாளர் கார்த்திக், வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் பிரபாகர், உதவி பொறியாளர் சத்யநாராயணன், இளநிலை பொறியாளர் பிரதீப்குமார் மற்றும் ஊர் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வில்லியனூர் வருவாய்த்துறை அலுவலகத்தில் வாரிசு சான்றிதழ் பெறுவதற்காக லஞ்சம் கேட்ட கிராம நிர்வாக அலுவலர் முருகையன் என்பவரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி அடுத்த வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள வருவாய்த்துறை அலுவலகத்தில் கீழூர் கிராமத்தை சேர்ந்த முருகையன் கிராம நிர்வாக அலுவலராக பணிபுரிந்து வருகின்றார். இவர் குருமாம்பேட் பகுதிகளுக்கு கிராம நிர்வாக அலுவலராக நியமிக்கப்பட்டு பணியாற்றி வருகின்றார். கடந்த வாரம் குருமாம்பேட் பகுதியை சேர்ந்த பெண் ஒருவர் வாரிசு சான்றிதழ் கேட்டு விண்ணப்பித்ததற்காக கூறப்படுகின்றது. அந்த பெண்ணிடம் வாரிசு சான்றிதழ் பெற வேண்டும் என்றால் 3000 லஞ்சம் கொடுத்தால் மட்டுமே சான்றிதழ் பெற முடியும் என கூறியதால் அதிர்ச்சி அடைந்த அந்த பெண் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளிடம் சென்று நடந்ததை எடுத்து கூறினார். பின்னர் லஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வாளர் புருஷோத்தமன் தலைமையிலான போலீசார் சம்பந்தப்பட்ட பெண்ணிடம் ரசாயனம் தடவிய பணத்தை கொடுத்து கிராம நிர்வாக அலுவலர் முருகையனிடம் கொடுத்த பொழுது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார்
கையும் களவுமாக பிடித்து கைது செய்து விசாரணைக்கு அழைத்து சென்றனர். லஞ்ச ஒழிப்பு போலீசார் வில்லியனூர் வருவாய்த்துறை அலுவலகத்திற்கு வந்து லஞ்சம் பெற்ற அதிகாரியை கையும் களவுமாக பிடித்து கைது செய்து அழைத்து சென்றது வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. நான் +2ல ஃபெயில் ஆகிட்டேன். இனிமே நான் மேல் படிப்பு படிக்க முடியாதா? ஃபீல் பண்ணாதமா, நாம பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட்ல முயற்சி பண்ணி பார்க்கலாம் வா. பாராமெடிக்கல் படிச்சா உன்னோட லைஃப் நல்லா இருக்கும். நாம ஒரு நல்ல இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணலாம். எங்க இன்ஸ்டிடியூட்ல சேருங்க, சூப்பர் டிஸ்கவுண்ட் இருக்கு. எங்க இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணுங்க, ஸ்பெஷல் அட்மிஷன் ஆஃபர் இருக்கு. ஆஃபரும் டிஸ்கவுண்டும் பார்த்து ஏமாற வேண்டாம். உங்க ஃபியூச்சர் பத்தி யோசிச்சு முடிவெடுங்க. பாராமெடிக்கல் கல்வித்துறையில் அனுபவம் வாய்ந்த கல்வி நிறுவனம் மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் வொகேஷனல் ட்ரைனிங் சென்டர். அட்மிஷன் நடைபெறுகிறது. கோர்சஸ் ஆஃபர்ட்: டிப்ளமா இன் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, டிப்ளமா இன் ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி, டிப்ளமா இன் பேஷண்ட் கேர் அசிஸ்டன்ட், டிப்ளமா இன் டயாலிசிஸ் டெக்னாலஜி, டிப்ளமா இன் ஆப்தமாலஜி, டிப்ளமா இன் எக்ஸ்ரே டெக்னாலஜி. கல்வி தகுதி 10th பாஸ், 12th பாஸ் ஆர் ஃபெயில், எனி டிகிரி. எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஃபேக்கல்டிஸ், well equipped laboratories. மருத்துவமனைகள் மற்றும் இரத்த பரிசோதனை மையங்களில் நேரடி பயிற்சி அளிக்கப்படுகிறது. உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் 100% வேலை வாய்ப்பு உங்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு வழிகாட்டுகிறது. மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் வொகேஷனல் ட்ரைனிங் சென்டர், நம்பர் 253 லெனன் ஸ்ட்ரீட், பஜனை மடம் அருகில், கொசப்பாளையம், புதுச்சேரி. செல் 9442485060. எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, நானும் இங்க படிக்கலாமா? யார் வேணாலும் படிக்கலாம். படிப்புக்கு திறமை தான் முக்கியம், வயது முக்கியம் இல்ல. நம்பிக்கையோட வாங்க, உங்களை தன்னம்பிக்கையோட நாங்க அனுப்புறோம்.